இல்லை, விஜய் வந்து 1000 சொல்லலாம். ஒரு மாதத்தில் 40 நாள் கழிச்சு வந்திருக்காரு. அதனால் மறுபடியும் போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சொல்லி அதிமுக ஓட்டு போடக்கூடியவன் அவன் என்னைக்கு தான் அதிமுக தான் ஓட்டு போட போகிறான். திமுக ஓட்டு போட போகிற முடிவு மாட்டான். திமுக நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது திரு பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் அவங்கள்ட்ட வந்து இணைஞ்சாங்க. நிறைய அரசியல்வாதிகள் போய் இணைஞ்சாங்க. நாம் தமிழ் கட்சியில் இணைந்த அரசியல்வாதி யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயோடைய ஸ்பீச் தான் நிறைய பேருக்கு. கரூருக்கு அப்புறம் வெளியே வந்து ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்துருக்காரு. புதுசாக வந்து ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடத்துறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் இங்கே இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காதுன்ற மாதிரி ஒரு தோரணையில் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, விஜய் வந்து 1000 சொல்லலாம். ஒரு மாதத்தில் 40 நாள் கழிச்சு வந்திருக்காரு. அதனால் மறுபடியும் போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலாம், அவருக்கு எல்லா உரிமையும் வந்து இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்றைக்கும் களத்தில் வந்து பிரதான பெரிய கட்சினா அது அதிமுகவும் திமுகவும் தான். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து போட்டி அந்த முதலமைச்சர் யார் அப்படின்ற போட்டி வந்து திமுகவா இல்லை அதிமுகவான்றது தான். இப்போது மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு விஜய் தன்னை சொல்லிக்கலாம், நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி மூன்றாவது பெரிய கட்சி யாருன்னா நாம் தமிழ் கட்சி தான். அவங்க 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வச்சுருக்காங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க. அப்போது களத்திலே தேர்தல் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை நாம் தமிழ் கட்சி முந்தி தான் இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து இந்த போட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அது அவங்களோட தொடர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்க நிர்வாகிகளை கொஞ்சம் குதூகலமாக வச்சுக்க தான். ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு பேசின பேச்சில் ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவர் பதவி ஆதவஜனோட கொடுத்துடலாம் போலகுது. அவரே நல்லா பேசுகிறாரு. கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு எதிராக நல்லாவே பேசியிருந்தார். ஆதவஜன் நல்லா பேசியிருந்தார். ஆனால் விஜய் வந்து திருப்பியும் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை வந்து ஒரு மேற்கோள் காட்டிட்டு அப்புறம் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அத்தனை லட்சக்கணக்கான பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஆதவஜனா பேசி நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த பேச்சில் வந்து ஒரு காரஞ்சாரம் இல்லை, ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு பேச்சாகவே தெரியல. ரெண்டாவது, அவர் இன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தார்ல ரொம்ப துக்கமாக சோகமாக அப்படியே அமைதியாக, டேய் சிரிக்காதரா முறைடா முறை அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப வியப்பாக இல்லை, ஒரு நகைச்சுவையாக இருக்கு அவங்க பண்ணுறதை பார்த்தா. ஒரு மனுஷனுக்கு இயல்பாக சிரிப்பு துக்கம் அழுகை எல்லாம் வரும் தான். ஆனால் நீங்கள் உங்களை எல்லா கேமராவும் வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த நடந்து முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சியில் முகத்தை உம்மனே வச்சுருக்காரு. அப்புறம் வெளியே வந்து சவால் விடுறாரு. நீங்கள் இதிலே முரண்பாடாக இருக்குது பாருங்க. ஒன்று இருந்தால் துக்கமாக இருந்துடணும், இல்லை துணிச்சலாக சவால் விடணும். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் வந்து சும்மா மேற்கோள் காட்டிட்டு சிஎம் அங்கிள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த முறை வந்து போட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ இது மக்கள் மத்தியில் எடுபடாது. நீங்கள் விஜயுடைய அரசியல் என்பது விஜயுடைய முகம் வேணுன்னா ஒரு பெரிய பரிச்சயமான தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். விஜய்ன்ற நபர் ஒன்றும் தமிழ்நாடு புதுசு கிடையாது, எல்லாமே ரைட். தேர்தலாக திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக மக்கள் உங்களை பார்க்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அப்படி பார்க்கக்கூடிய கூட்டம் அரசியல் வயப்படாத கூட்டம். ஏன்னா அதிமுக ஓட்டு போடக்கூடியவன் அவன் என்னைக்கு தான் அதிமுக தான் ஓட்டு போட போகிறான். திமுக ஓட்டு போட போகிற முடிவு மாட்டான், அவன் திமுக தான் ஓட்டு போட போகிறான். நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட போகிறான், நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட போகிறான். ஆனால் உங்களுக்கு யாரா ஓட்டு போடுறான்னு கேட்டால் இந்த ரசிக மனப்பான்மையில் இருப்பாங்கள்ல சில பேர். எங்கள் தலைவர் வந்துட்டாரு எங்கள் தலைவருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இந்த ரசிக மனப்பான்மையில் அந்த ரசிகர் வயப்பட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. ரசிகர் வயப்பட்ட கூட்டம் மட்டுமே வந்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தனா கிடையாது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிறாரு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர், திமுகவுடைய பொருளாளர். எம்ஜிஆர் ஆல்ரெடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஆல்ரெடி அரசியல்வாதி. அதனால் அவர் வந்து முதலமைச்சராகிறாருன்னா அது வேற விஷயம். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. விஜயகாந்த் கூட நினச்சிக்கிறாரு. விஜயகாந்த் எப்போ வந்தார்? விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் விஜயகாந்த் மட்டும்தான் உள்ளே போகிறாரு. அடுத்த எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால மட்டுமே தான் அவர் வந்து எதிர்கட்சியாக மாற முடியுது. ரெண்டாவது, நீங்கள் விஜயகாந்த்னு கேட்டால் நீங்கள் விஜயகாந்த் கிடையாது. விஜயகாந்தை விட பெரும் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை அப்பொழுதுலேருந்தே வந்து எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக தான் பார்த்தாங்க. இவர் அரசியல்வாதியாக பார்க்கலையே. முதல்ல திரு விஜயந்தனை அரசியல்வாதியாக நம்பலை. பனையூரை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னா எப்படி அதை அரசியல் பண்ணுவீங்க? பனையூரில் குறைஞ்சு அரசியல் பண்ணுறீங்களா நீங்கள்? கிட்டத்தட்ட பனையூரில் வந்து நிற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, பனையூரில் சட்டமன்ற தொகுதியே கிடையாது.
அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த பனையூரை விட்டு வெளியே வராத ஒரு ஒரு ரொம்ப சோகால்டு வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கூடிய நபர் வந்து எப்படி திமுகவுக்கு மாற்றா இருக்க முடியும்? ஓகே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து 40% ஓட் பேங்க் இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ஆதவர்ஜனா அவர்களும் இவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? 40% ஓட் பேங்க் அவர் இருக்கா? 40% ஓட் பேங்க் இருக்கா, 10% ஓட் பேங்க் இருக்கா, 8% ஓட் பேங்க் இருக்கான்றதெல்லாம் ரிசல்ட் அப்போ தெரியும். நீங்கள் எப்படி வந்து நானாக முன்னாடியே சொல்கிறேன் உங்களுக்கு, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, நாம் தமிழ் ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு எல்லா ஓட்டுமே வந்து அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்குது. அந்த எல்லா ஓட்டும் இவர் ஒன்றும் ஸ்வைப் பண்ணிடல. வந்து இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து வர இளைஞர்கள், ஏடிஎம்கேலேருந்து வர இவங்க எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேலேருந்து இளைஞர்கள் வராங்கன்னு தெரியல. இவங்க கட்சியிலேருந்து தான் ஒரு இளைஞர் அம்மா ஒருத்தவங்க திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஒருத்தவங்க போய் சேர்ந்துருக்காங்க. இவங்க கட்சியிலேருந்து தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கட்சிக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது திரு பன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் அவங்ககிட்ட வந்து இணைஞ்சாங்க. நிறைய அரசியல்வாதிகள் போய் இணைஞ்சாங்க. நாம் தமிழ் கட்சியில் இணைந்த அரசியல்வாதி யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. நிர்மல்குமார் சொல்லுவீங்கன்னு கேட்டால் எனக்கு அவர் எப்படி நீங்கள் அரசியல்வாதியாக தெரியும் தெரியல. அவர் பாஜக, அதிமுக என்று பல இடங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கரிஸ்மாட்டிக்குள்ள நபராக நான் அவரை பார்க்கல. ஆதவர்ஜனாவை வந்து அண்ணன் திரும்ப அடையாளப்படுத்தினாரு. இங்கே வேலைக்காகவும் தெரிஞ்சோன்னே அங்கே கிளம்பி போயிட்டாரு. ஒரு அரசியல்வாதிகளே அந்த கட்சிக்குள்ளே யாரும் வரலையே. அரசியல்வாதிகளே வராத கட்சியை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சின்னு சொல்ல முடியும்? அது வந்து 40% விழுக்காடு, 40% விழுக்காடுலாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க. 40% விழுக்காடு வந்து வச்சிருக்கிறதுக்கு இவர் என்ன வந்து 10 வருஷமாக களப்பணியில் இருக்காரா, இல்லை 10 வருஷமாக மக்கள் பணியில் இருக்காரா? என்ன பண்ணுறாரு? பனையை விட்டு வெளியே வர மாட்டாரு. இவர்கிட்ட 40% இருக்கும். கரூர் விஷயத்துக்கு அப்புறம் முதலையாக வந்து வெளியே வந்து ஓப்பன் ஸ்பீச்சாக கொடுத்துருக்காரு. ஆதவர்ஜனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து கூட்டணிக்கு வராங்க, திமுக கிடையாது, இதுக்கப்புறம் திமுக கிடையாது, காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு வராங்க அப்படின்றாங்க. உண்மையாலே காங்கிரஸ் ப்ளஸ் டிவிகே கூட்டணி அமைக்குமா? இல்லை, காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அமைக்குமா? டிவிகேவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குமா? டிவிகே விசிகா கம்யூனிஸ்ட்லாம் ஒன்று சேருமா? இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைவாதம் தான். காங்கிரஸ் வரமாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் 100% காங்கிரஸ் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா திமுகவில் அவங்க எப்போவோ அனுகூலம் ஆகிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் நண்பர்கள், அதனால் இணைவார்கள். இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைவாதம். கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் வெளியே என்ன போகுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனும் போது ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினாரு. ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இதுக்கு இருந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன், அது எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு துக்கத்தில் வந்து எல்லாருமே பதில் பேசுவாங்க தான். ஆனால் சீமான் கூட தான் என்னை விட என் தம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னார். அதுக்குன்னு சீமான் அண்ணனும் விஜய் சேர்ந்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அந்த ஆறுதல் யார் வேணால் தெரிவிப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் வந்து தேம்பி அழுதாரு. அப்போ வந்து அவர் வந்து விஜய் கூட சேர்ந்துருவார்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஒரு துக்கத்தில் பங்கெடுப்பது என்பது ஒரு மனித இயல்பு, அவ்வளோதான் அது. ஓகே. சார், மனோஜ் பாண்டியன் வந்து ஏஎம்கேல வந்து திமுக வந்து மாறி இருக்காரு. ஸோ இதில் உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, மனோஜ் பாண்டியன் வந்து முதல்ல ஓபிஎஸ் கூட இருந்தார். ஓபிஎஸ்ஸே இன்னைக்கு வந்து அதிமுக கிடையாது. அதிமுக இல்லாத ஒரு நபர் எங்கே போய் இணைஞ்சால் நமக்கு என்ன இருக்குது? அவர் வந்து திமுகவில் போய் இணைகிறதுனால வந்து திமுக ஒன்றும் 100 மடங்கு செல்வாக்கு ஒன்றும் கூட போகிறது கிடையாது. அதிமுக ஒன்றும் ஆகால பகத்துக்கு போகிறதும் கிடையாது. இல்லை, மனோஜ் பாண்டியன் வந்து ஒரு பெரிய மக்கள் ஏங்க, மனோஜ் பாண்டியன்றதே வந்து உங்களுக்கு எனக்கு தான் தெரியுங்க. இன்னைக்கு திருவள்ளூரில் போயிட்டு காஞ்சிபுரத்தில் போய் மனோஜ் பாண்டியன் யாருன்னா கேளுங்களேன். ஒரு மக்கள்கிட்ட போய் மனோஜ் பாண்டியன் யாருன்னு கேளுங்களேன். ஒன்றும் இல்லை, சென்னையில் தானே இருக்கிறோம், கீழே போங்க, கீழே ஒரு கடை இருக்குது, மனோஜ் பாண்டியன் யாருன்னு கேளுங்க போயிட்டு. யாருன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏவாளர்களும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ளுங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை விட அந்த சின்னத்துக்கு தான் அங்கே மதிப்பு, அந்த கட்சிக்கு தான் மதிப்பு, அந்த நபருக்கு மதிப்பு கிடையாது. அதனால் வந்து மனோஜ் பாண்டியன் சேர்ந்தெல்லாம் ஒரு விஷயம்லாம் கிடையாது. சரி, டிஎம்கேல மனோஜ் பாண்டியன் சேர்ந்தனால மனோஜ் பாண்டியனுக்கு மதிப்பா இல்லை டிஎம்கேக்கு மதிப்பா? நான் என்ன சொல்கிறேன், மனோஜ் பாண்டியனுக்கே ஒரு மதிப்பு இல்லைன்ற அந்த நபர் எங்கே போய் சேர்ந்தா என்னன்னு கேட்குறேன். மனோஜ் பாண்டியன் யாருன்றதே யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ நீங்கள் மனோஜ் பாண்டியன் யாருன்றதே யாருக்கும் தெரியாது. அந்த நபர் எங்கே போய் சேர்ந்தா என்ன இருக்குது? நீங்கள் ஒரு வலுவில்லாத ஒரு நபரை வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு இதனால் வந்து யாருக்கு மதிப்புன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஏற்புடையது கிடையாது. அதேமாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி தானே, போக தெரியும், யாரெல்லாம் எங்கள் கூட வராங்க பாருங்க. அதுமாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வராங்க, அது வந்து உச்சிதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கட்சி இல்லை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம், சீமான் அவர்களை மனசில் வச்சு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க யாரும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கூட அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் விஜயை தான் நிறுத்துவோம் அப்படின்றத அவங்க கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, திமுக வீழ்த்துவதற்கு பாஜக அதிமுகவே போதுமானது என்று நானே நினைக்கிறேன்.
ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இழக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி திமுக. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் மேலேயும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தி இருக்கு. எல்லா கூட்டணி கட்சிகள் மேலேயும் இவங்க வெறுமனையா திமுகவிற்கு துதிப்பாடுவதை மட்டுமே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தி வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜகவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கு. அதிமுக வந்து ஒன்றும் பலவீனமான கட்சி இல்லை. அதிமுக பலவீனமான கட்சியா இருந்திருந்தா அந்த கட்சி எப்படி வலுவான எதிர்கட்சியா மாறி இருக்கும். அவங்க வலுவை வந்து இழக்கலையா. திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு சதவீத வெற்றி என்பது ரொம்ப குறைந்தபட்சம் தானே. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரூர் விஷயம் கழிச்சு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக இருக்காங்க, நம்மளுக்கு தான் வந்து எல்லா செல்வாக்கும் இருக்குது அப்படின்னு. உண்மையால கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து தாவேக்காவுக்கு வந்து பலம் இருக்கா, அது பலவீனமாக இருக்கா? இல்லை, தாவேக்கா இஷ்யூ என்பது அந்த கரூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த குடும்பம், அந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு துளியும் அதை பற்றி நம்ம கவலை வந்து இல்லை. ஏண்டானா வந்து கொடுத்த 20 லட்சம் வேலை செய்யுது. விஜயுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எலெக்ஷனில் தான் தெரியும். விஜய் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் கிடையாது. இத்தனை சதவீத வாக்கு போயிடுச்சு, இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் இப்போதான் தன்னை களத்திலே வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதனால வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்ற கேள்விக்கு நமக்கு எலெக்ஷன் தான் பதில் தெரியும். அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலையில வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. நிறைய வந்து ஓட்டுலாம் வந்து ஒரே ஆளுக்கு வந்து 2 மாநிலத்திலாம் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து இதை சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அரசினுடைய அதிகாரம் பொறிந்த அமைப்புகள், தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், மீடியா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி பார்த்தா திமுகவில் பாஜக தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஏன் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு? இப்போ தேர்தல் ஆணையம், என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து பாஜக ஆதரவாக இருக்குது, இவிஎம் மிஷினில் வந்து கை வச்சுட்டாங்க, அதனால தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் நம்பலை. ஏன்னு கேட்டால் தன்னை வந்து மக்கள் மத்தியில் நிரூபித்து வெற்றி பெற முடியாதவர்கள் இது போன்ற பொய் சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பாஜக நாளைக்கு தன்னிச்சு நின்று தமிழ்நாட்டில் நின்னா ஜெயிக்க முடியுமா கேட்டால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பாஜகவோட நிலை தமிழ்நாட்டில் அவ்வளோதான். ஆனால் அதிமுகவோட சேர்ந்தால் ஜெயிக்கலாம். அப்போ அதிமுக இன்னைக்கு ஜெயிக்குது. அதே போல் மோடி என்கிற நபர் இருக்கும் வரை ராகுல் காந்தியால் பிரதமரெல்லாம் ஆக முடியாது. அது அவருக்கே தெரியும். ஏன்னா மோடி அவர்களுடைய பிம்பம் என்பது இந்திய அளவில் பெருசாக இருக்குது. இவர் பப்பு மாதிரி இருக்கார். அப்போது நீங்கள் ஒருத்தரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நிகரான ஆளுமை பண்பு வேணும். நான் வந்து அவங்களுடைய அடிப்படை என்பது அவங்க பிறப்பின் அடிப்படையிலோ இல்லை வந்து அவங்களுடைய எந்த தனிப்பட்ட திறனிலோ சொல்லறானு. ஆனால் மோடியுடைய பிம்பம் என்பது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து 3வது முறையாக இந்திய மக்கள் உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாடு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால் நம்புகிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் பாஜகவால் ஜெயிக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய நேம், ஆர்எஸ்டைய நேம்ன்றது வேற ஒன்றா இருக்குது. தமிழ்நாடு மக்கள் ஒருபொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் சார்ந்து மதம் சார்ந்து பேசுவதை ஆதரிப்பது கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் இந்தியா முழுவதும் ஏன் ஆதரிக்கிறாங்க? அப்போ மோடி அவர்களுடைய திட்டங்களும் மத்திய அரசு திட்டங்களும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. 2வது அவர் பிடிச்சிருக்கு. மோடி என்ற நபர் 3வது முறையாக வந்ததுக்கு காரணம் வந்து இவிஎம் மிஷின் காரணம் தான் சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா அதே நபர்கள் தான் இப்படியும் பேசுவாங்க. பார்த்தீங்களா, எங்களுடைய வலுவான பிரச்சாரத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால தனி பெரும்பான்மை ஆட்சி கொடுக்க முடியல. ஒன்று நீ இந்த பக்கம் முட்டு கொடு, இல்லை இந்த பக்கம் முட்டு கொடு, 2 பக்கமும் நான் முட்டு கொடுப்பேன்னா எப்படி? நான் என்ன சொல்றேன்னா மோடி என்கிற நபர் இருக்கும் வரை பாஜக தான் திருப்பி ஆட்சிக்கு வருன்றதை நான் பார்க்குறேன். ஏண்டானா அவரை வீழ்த்துவதற்கான ஒரு டூல் இவங்க யாருக்கிட்டையும் கிடையாது. அதான் எடுத்துட்டு வராங்களே, டூல் கிட் நிறைய எடுத்துட்டு வராங்க. அவர் வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நீங்க தொடர்ந்து சொன்னா கூட நான் என்ன சொல்றேன், ஒரு நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எதிர்ப்பதற்கான தைரியமும் அதை எதிர்ப்பதற்கான ஒரு ஆளுமை பண்பு உங்களுக்கு வேணும். இந்தியா கூட்டணி நம்ம என்ன பண்ணுறோம், கர்நாடகாவில் நம்ம காங்கிரஸும் தமிழ்நாடு ஒன்றாக்கிறோம். இங்கே திமுகவும் தண்ணி யார் தராமல் போகிறது கர்நாடகாவில்? இதே கூட்டணி கட்சி தானே. ஆமாம். கேரளாவிலேருந்து குப்பையெல்லாம் எடுத்து கொட்டுறது யார்? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட். இதே கூட்டணி கட்சி தானே. அப்போது குறைந்தபட்சம் முல்லை பெரியாறு அணை வந்து கட்டுறது யார்? இது கேரளா அரசு. இது கூட்டணியில் இருக்கிற இது உங்கள் கூட்டணியா? இந்த கூட்டணி என்பது நாளைக்கு நான் இப்படி கேட்குறேன், இந்தியா கூட்டணியில் நாளைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒரு கற்பனை கட்சிகளை சிரிக்கக்கூடாது, பிரதமர் அவர்களை முன்மொழிவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஐயா இது உண்மையாக சரிவா இருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், நான் நாளைக்கு வந்து பிரதமர் அவராக வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாருன்னா இதே கர்நாடகாவும் இதே கேரளாவும் ஆதரிப்பாங்களா? நம்ம மற்றவங்களாம் விட்டுருவோம். ஓகே ஓகே. நம்ம திராவிடம் இருக்கு இல்லையா, நம்ம தென்னிந்திய திராவிடம் ஆதரிக்குமா? ஆதரிக்க மாட்டாங்க. ஏன் ஆதரிக்க மாட்டாங்கன்னா ஐயா கருணாநிதி சொன்னதுதான், எல்லாம் திராவிடம் தான் சார். அவங்க தானே சொல்றாங்க திராவிடம்னா தமிழ். அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா
ஒரு அதிகாரத்தில் இல்லாத ஒரு நபர். அவர் ஒன்றும் முதலமைச்சர்லாம் ஆனது கிடையாது. சும்மா அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாருன்றதுக்காகவே அவர் வந்து பிரதமராக நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சர்வாதிகாரம். நம்ம அண்ணன் உதயநிதி என்ன சொன்னார் இல்லையா, சனாதனத்தை வந்து டெங்கு போல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, குடும்ப அரசியலும் டெங்கு தான், அதுவுமே சனாதனம் தான். பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சனாதனம். அப்போ ராகுல் காந்தி எப்படி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஆகிறார், பிரதமர் வேட்பாளர் எப்படி ஆகிறாருன்னா, அவர் காந்திஜியுடைய குடும்பம், அவர் வந்து அவங்க தாத்தா அவங்க அப்பாலாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அதனால் கொடுக்கணும்னு சொன்னால் அது ஏற்புடையது கிடையாது. நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களையே கொடுத்தா கூட, ராகுல் காந்தி காந்திஜி குடும்பம் இல்லைங்க, நேருடைய குடும்பம். நான் சொன்ன காந்தின்றது இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, அந்த காந்தியா? ஓகே ஓகே. அப்போ இவரை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினா வந்து அது மோடி என்கின்ற அந்த ஒரு அசுரபலம் பொருந்த நபர்கிட்ட வேலைக்காகாதுன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. ஓகே, நன்றி சார். நன்றி.